அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பேசுகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல். ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸ், ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீகோடிங்கு, அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட் எல்லாம் ஷோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் ஷோ பண்ணாமல் இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஷோ பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு பேஸான ஆடியன்ஸை நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட் எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கான பாட்காஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டுருங்க போகிற போக்கில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும். ஓகே, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன கண்டென்ட் பேச போகிறோங்கிறத பற்றி பேசுவோம். இந்தியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? லோக்சபா எலெக்ஷன். பார்லிமெண்ட்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்னா 2 இடம், ராஜ்யசபா, லோக்சபான்ட்டு. அது லோக்சபா எலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதுதான் பிஎம் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுற எலெக்ஷன். ஓகேங்களா? பிஎம் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுற எலெக்ஷன். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி தான் வந்து மெஜாரிட்டியாக வகுத்துட்டு இருந்துச்சு. ராகாவா, நமோவா, அதாவது இந்தியன் கூட்டணியா, பாரதிய பிஜேபி கூட்டணியா, இந்தியாவா, பாரதா அப்படிங்கிற ஒரு பெரிய பனிப்போரே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பனிப்போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம், கரெக்டாக ஏப்ரல் மாதம் இறுதியில்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் மாதம் இறுதியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனிப்போர் வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துச்சு. ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கெடுப்பு போயிட்டு, ஒரு 3 நாளாக 1 வாரமாக அது வந்து தொடர்ந்து ஒரு 1 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பு போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி மே மந்த்துக்குள்ளே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் லாஸ்ட்டில். ஓகேங்களா? அப்படி போயிட்டு ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டு வாக்கெடுப்புலாம் எண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லெகசியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே ப்ளஸ்னால் இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? காங்கிரஸோட, இந்தியன் காங்கிரஸ் நிறைய உள்ள வெளியே எல்லா கட்சியோடையும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்கல்ல. அந்த கூட்டணியில் பார்த்திங்க அப்படின்னா 40 இடங்கள் மொத்தம். அந்த 40 இடங்களுக்கு 40 இடங்களில் இவங்களே முன்னிலை வகுத்து ஒரு வேறு லெவலில் ஒரு வெற்றியை வந்து கண்டுட்டாங்க. இந்திய கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு அமைப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட். இந்த இடத்துல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் டிஎம்கேவா ஏடிஎம்கேவாலாம் கேட்காதீங்க. நான் எல்லாத்துக்குமே பொது. நான் என்ன சொல்ல போனால் நோட்டாக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஆள். ஆனால் எனக்கு ஜனநாயக கடமை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். அது எதனால் தள்ளப்பட்ட, யார் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கிறத பற்றி ஃப்யூச்சரில் ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து அதை வெளி உலகத்துக்கு நான் சொல்ல தான் போகிறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் நிலவரத்தை பற்றி பேசுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வெற்றி, இமாலய வெற்றிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இனிமே தாமரை மலராது அப்படிங்கிற அளவுக்கு செஞ்ச சில சம்பவங்களை பற்றி நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். ஓகேங்களா? அதுலேயும் சன் நியூஸ்காரன் வேறு லெவலில் ஃபன் பண்ணி வச்சுருக்கான். ஒரு மீமையும் நான் எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ சைடில் கூட அந்த மீம்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், உங்களுக்கே அது சிலது புரியும். அதில் மீம் என்ன அப்படிங்கிறத இந்த ஃபோன்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்படியே இது வந்து என்னென்னா ஃபன், ரோஸ்ட்டு, இந்த மாதிரி பல கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல. சில பேர் சில விஷயங்களை இனோவேஷனாக எடிட்டிங்கில் பண்ணுவாங்கள்ல. நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக லைவாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லைவாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் செம்மையாக ஹேங் ஆகுது. பரவாயில்ல, ஏன்னா ஒரு மீம் இல்லை 2 மீம் இல்லை, கிட்டத்தட்ட 30 மீம் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சன் நியூஸ்லேருந்து அவ்வளோ மீம்ஸ் வந்தது. அதில் நான் டாப்பாக செலக்ட் பண்ண வச்ச மீம்ஸை மட்டும் அப்படியே ஓட வைக்கிறேன். ஓகேங்களா? அதுலேயும் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீருக்குள் மூழ்கிய தாமரை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே தாமரையை கிறுக்கிற மாதிரி, தாமரையை வரைஞ்சி அந்த இதுக்கு அந்த சாயத்தை வந்து அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த தாமரை வந்து வரைகிற மாதிரியும், அது கீழே நீருக்குள் மூழ்கிய தாமரை. அதுக்கு பார்த்திங்கன்னா சன் மியூசிக்கில் வந்து அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஒன்று ஆட் பண்ணுவாங்களே, அதுக்கு நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமொழி சாங்கை போட்டு ஆட் பண்ணி வேறு லெவல் பண்ணாங்க. நாட்டில் உள்ள பெரிய மாநிலங்களில் தாமரை மலராத ஒரே இடம் தமிழ்நாடு அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா தோல்வி அமைஞ்சிருச்சு கோவையில். தலைவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. கோவையில் வந்து உங்கள் திராவிட கட்சி வந்து நிற்கக்கூட முடியாதுன்னு ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஆவேசமாக பேசுனது. ஆனால் நீங்கள் பாவம் அந்த மனுஷனே ஏமாற்றி படுவாவிங்க நல்லா பட்டி வச்சுட்டாடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. வருத்தம் தான், என்ன பண்ணுறது, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல. படிச்சிருக்கீங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் சாணக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல் வந்து எல்லா நேரமும் எல்லாரையும் கை கொடுக்கறது இல்லை. சரி, ஓகே. அடுத்து நம்ம எடப்பாடியார், அதாவது லாக்டவுன் பேட்சுக்கெலாம் அவர் தான் கடவுளாக இருந்தார். அந்த கடவுளுக்கு நடந்த சோதனை எப்போ வந்து ஓபிஎஸ், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனை, அரசியல்வாதி, அவர் நிதியமைச்சராக இருந்திருக்காரு,
பல தடவை நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, சப்ஸ்டியூட்டடாக இருந்திருக்காங்க. அவங்க இடையில வந்து ஆட்சி செய்ய முடியாத நேரத்தில் கூட இவர் உள்வாங்கி அந்த ஆட்சி வந்து கரெக்டான கட்டமைப்பில் கொண்டு போன அந்த மனுஷனை ஒரு ஜாதி வாரிய அரசியலாக பார்த்து பிரித்து விட்டானுங்க, ஒதுக்கி தள்ளிட்டானுங்க இல்லைங்களா, புறக்கணிச்சிட்டானுங்க. அதோடைய விளைவாக பார்த்திங்க அப்படின்னா 3வது இடமோ 4வது இடமோ பெற்று சில தொகுதிகளில் 3வது இடம் 4வது இடம்லாம் தொட்டு ஒரு ஓட்டு கூட ஒரு இடத்துல கூட அவங்க டெபாசிட்டை காப்பாற்றிக்காமல் அவங்க இது பார்த்திங்க அப்படின்னா போட்டிட்டு எல்லாத்துலேயுமே தோத்துட்டாங்க அப்படிங்கிற நிலமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு வர்றப்ப, அதுவும் எடப்பாடியார் அவர்களுக்கே இது நிலமை வர்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அரசியல் நல்லா புரிஞ்சவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, கட்சிக்காரனே வந்து கொண்டாடுவான். நான் சொல்கிறேன், நான் எழுதி வேணால் தரேன். கட்சிக்காரனே ஒரு சிலர் உடன்பாடு இல்லாமல் சில பேர் கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷயம் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்படி தான் அந்த அரசியல் சூழ்நிலை இருந்துச்சு. ஓகேங்களா, இது நான் வந்து பொதுவாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லலை, இதுதான் நிலைமை. ஓகேங்களா, அடுத்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் மகன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்திங்க முரசு சின்னத்தில் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ராதிகா சரத்குமார் அவங்களாம் தோத்தாங்க. நான் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் பிரபாகரன் அவர் விஜயகாந்த் மகன் வந்து முன்னிலை பெற்றிருந்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த மனுஷனுக்கு நியாயம் செய்யுது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாணிக்க தாகூர் அப்படிங்கிறவர் வந்து முன்னிலை வகுத்துட்டார். கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, விஜயகாந்த் மகன் அவரே வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா. அண்ட் நம்ம இதில் ஹைலைட் என்னென்னா, நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இது இந்த இடத்துல தான் உத்தரப்பிரதேஷ் மாநிலம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி பின்னடைவு அப்படின்னு போட்டப்போ அப்படியே மலர்ந்துச்சு. அப்படியே எனக்குலாம் ஓப்பனாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல உத்தரப்பிரதேஷ்னா அவங்களோட கோட்டை, பிஜேபியோட கோட்டை. 2வது ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு தாண்டா இந்த வாட்டி உத்தரப்பிரதேசில் ஓட்டு பயங்கரமாக விட போகுதுன்னு சொல்லிட்டு ஊர்பட்ட எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் நின்றுருக்காங்க. ஓகேங்களா, பின்னடைவுன்னு வந்தோடனே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா எப்படிரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அயோத்தி, ஃபைசாபாத். ஓகேங்களா, அயோத்தியோட ஃபார்மர் நேம் வந்து ஃபைசாபாத்தோட ஃபார்மர் நேம் அயோத்தி. ஓகேங்களா, அது வந்து அவங்க ரினியூவல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே, அது அரசியல் அப்படி தான் வச்சிங்களேன். அந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஃபார்ம் எந்த டான்ஸ் அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னா கதக். அந்த கதக்கோட ஆர்ஜினிட்டி என்னென்னா, ஹிந்து முஸ்லீம் 2 மதத்தினர்களும் யூனிட்டியோடு இருப்பாங்க. அந்த பாட்டோட அந்த நடன முறையோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கதை சொல்லிட்டு டான்ஸ் ப்ளே பண்ணுறது. ஓகேங்களா, அதில் வந்து கர்நாடிக்கும் இருக்கும், ஹிந்துஸ்தானி இருக்கும், இஸ்லாமிக்கும் இருக்கும். ஓகேங்களா, அந்த இதில் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே அந்த டான்ஸ் வந்து ஆர்ட் ஃபார்மாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா, கதக் அது வந்து உத்தரப்பிரதேசில் உள்ளது. அப்படி ஹிந்து முஸ்லீமும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த மாநிலத்தில் இவர் வந்து திடீர்னு பாபர் மசூதியை இடிச்சிட்டு இந்த மாதிரி கோயில் கட்டினது வரைக்கும் ஓகே. அப்போ அந்த மசூதிக்கு என்ன நிலைமை? இத்தனை நாளாக அந்த தொழுகுனாங்கல்ல, அந்த தொழுகுன அந்த மசூதிக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் செஞ்சுருக்கலாம்ல, செஞ்சுட்டு நீ கோயில் கட்டியிருக்கலாம்ல. அப்படி கட்டாமல் விட்டதோட அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் உத்தரப்பிரதேசத்தில். அதுவும் பெரிய மாநிலம், நம்ம இந்திய அளவில் பெரிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, அந்த இடத்துல பிஜேபியோடைய கரம் இறங்கி விட்டது. இதுதான் ஹைலைட்டு. அதோடைய முதல் டீசராக காமிச்சதுன்னா நரேந்திர மோடி அவர்கள் அந்த இடத்துல ஒரு தொகுதியில் வந்து பின்னடைவுன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் முன்னிலை ஆயிடுச்சு. அது எப்படி ஆனிச்சுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆனது தான். ஓகேங்களா, ஆயிடுச்சு. தலைவன் ஜெயிச்சதாகவே கணக்காயிடுச்சு. ஆனால் நம்ம ராகுல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல போட்டிருந்தார், 2லையுமே ஜெயிச்சிட்டார். அபாரமான வெற்றி. ஓகேங்களா, வயநாடு மற்றும் ஏதோ ஒரு ஊர், அது ஏதோ ஒரு பேர் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. 2 ஊர்லேயும் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். 2 தொகுதியில் ஜெயிச்சு 2ல் ஏதாவது ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணி எப்படி உள்ளே வந்து நம்ம ஆளை உள்ளே இறக்கிடுவார். யாராவது நல்ல விவரமான ஆளை உள்ளே இறக்கி அங்கே நீங்கள் எம்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் பண்ணிடுவாப்புல. அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, சந்திரபாபு நாயுடுங்கிறவர் தெலுங்கு தேச கட்சியில் இருக்கிறவர். ஆந்திராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா, இப்போ முதலமைச்சராகவும் ஆயிட்டார். ஓகேங்களா, அவருக்கு வந்து இடையில வந்து இது பார்த்திங்க அப்படின்னா சிறையில் அழைச்சிட்டாங்க. அப்புறம் கட்சியில் இருக்கிறவங்க அந்த சில கூட்டணி அந்த சில அமைப்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதோட கண்ணீரோட வெளிப்பாடு அவர், நான் அடுத்த ஆட்டி உள்ளே வந்தேன்னா சிஎம் தாண்டா வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்தவர் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டார். லைக் நம்ம புரட்சி தலைவி அம்மா மாதிரி அடுத்த இதில் அங்கே ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு அதாவது சொன்ன சபதத்தை நிறைவேற்றினவங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து யாரையும் நான் கம்பேர் பண்ணலை, சொன்ன மேற்கோள் காட்டி சொல்கிறேன். மேற்கோள் காட்டுறது வேறு, கம்பேர் பண்ணுறது வேறு, ஒப்பிடுதல் வேறு, மேற்கோள் வேறு. ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அவர் வந்து அந்த ஆந்திராவில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. அதோட பவன் கல்யாண் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அவருடைய கட்சி வந்து ஒரு கூட்டணியில் இருந்து அந்த கட்சியில் 21 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 21லையுமே போட்டிட்டு 21 சீட்லையுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் பவன் கல்யாண் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஓகேங்களா. அடுத்து வேற என்னென்ன இருக்குது? அண்ணாமலை வந்து பாவம் அவர் தோக்கடிச்சிட்டிங்க. இதில் ஹைலைட்டாக இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா 400 இடங்கள் வந்து கைப்பற்றிடுவோம் பிஜேபி வந்து அப்படின்னு சொல்லி சூளுரை உதைச்சாங்க இல்லைங்களா. அதுக்கு இப்போ என்ன மக்கள் பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னா 292 இடங்களை வந்து பாஜக கூட்டணி 292, 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவை. அதுக்கு நடுவில் 232 சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 232 ஏதோ சம்திங் வந்து 232 234 தெரியல, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கூட்டணியான நம்ம காங்கிரஸ் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியில் அது இந்த காங்கிரஸ் கூட்டணி இந்த பிஜேபி கூட்டணி பார்த்தீங்கன்னா 292 ப்ளஸில் பிஜேபி தனித்து 272 அடித்தா மட்டும்தான் அவங்க வந்து முன்னிலை பெற்றவங்க. அதாவது அந்த ஒரு ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு இது ரைட் இருக்கும் இல்லைங்களா. அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்களா, ஆனால் தனி இதில் அவங்க வந்து ஆட்சி அமைக்கல, இல்லை கூட்டணியில் தான் அந்த மெஜாரிட்டி இருந்தது. அந்த இடத்துல சரிவை சந்தித்து விட்டார். ஓகேங்களா. அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. தேவையான பெரும்பான்மையை அடையாதது. கூட்டணியில் அமைச்சிருக்காங்க, ஆனாலும் எப்படி இருந்தாலும் அது ஆலோசனைலாம் பண்ணி அப்படி மேலே ஏற்றி கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே ஓகே, பர்ஃபெக்ட்டு. ஆனால் தனி பெரும்பான்மையை இது பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மக்கள் அந்த இடத்துல அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த இதில் பார்க்கும்பொழுது அப்படின்னா இந்த ஆட்சி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதை இந்த ஒரு 5 வருஷம் இப்போ இந்த வர்ற 5 வருஷத்தில் அதை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே இவங்க நிரந்தரமாக பிஜேபி ஆட்சி அமைச்சிடலாம். ஆனால் அமைக்க விட மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்குன்னு இல்லை, விவசாயிகளுக்கே நிறைய விஷயங்கள் செய்யாமல் ஆன்மீக அரசியலை நோக்கியே பிரயாணம் பண்ணிட்டு இருந்த டிஜிட்டல் இந்தியா அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வந்து நம்மளை வந்து நம்ம சுதந்திரத்தில் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நிறையவே அவர் வந்து விளையாண்டுட்டார். ஓகேங்களா. அதோடைய கோபம் வந்து என்னைக்கா இருந்தாலும் வெடிக்கும். ஓகேங்களா. அது வந்து இப்போ ஓரளவுக்கு வெடிச்சிருக்கு, இன்னும் நிறையா வெடிக்கும். ஆனால் வெடிக்க வேண்டிய இடத்துல சரியாக வெடிக்காமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்திய அரசியல் நிலவரப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நான் ஒரு மக்களாக டீ கடையில் உட்காந்து வியாக்கியானம் பேசாமல் யதார்த்தமான ஒரு விஷயத்த தான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு பதிவு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து தலைவர் ராகுல் காந்தி ஒரு சம்பவம், ஏதோ ஒரு பழைய வீடியோ, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எவ்வளோ ஜென்மம் ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை நீங்கள் ஆளவே முடியாது அப்படின்னு அவர் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருப்பார். நான் ஒரு லைனில் சொல்லிட்டேன், அவர் கொஞ்சம் அழுத்தமாகவே அதை சொல்லியிருப்பார். உங்களால் நீங்கள் எந்த காலகட்டத்திலையுமே உங்களால் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அதே லெவலில் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்பனுக்கு தப்பாத பிள்ளைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா. 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லெகசியை ஃபாலோ பண்ண ஒரே மனுஷன் இவராக தான் இருப்பார் போல். 53 ஆண்டுகள் அரசியல் அனுபவம், அந்த இடத்துக்கு அடையிறதுக்கு 53 வருஷம் போராட்டம், அந்த இடத்த அடைஞ்சு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 வருஷத்துக்கிட்ட நெருக்கி 3 வருஷத்தை தாண்டி இப்போ 4வது வருஷத்தை அடி வைக்க போகிற எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நிறைய நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. சில இடங்களில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பொது மக்களாகவே நான் சொல்கிறேன், சில இடங்களில் ஃப்ளா இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராகவும் தாண்டி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராகவும் ஒரு சில இடங்களில் நிறைய இடங்களில் வந்து அவர் நிரூபிச்சிருக்கார் இல்லைங்களா. அவருடைய அந்த ப்ரொஃபைலை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ப்ரொஃபைலை கரெக்டாக பயன்படுத்தி சரியான ஒரு கூட்டணியை அமைச்சு நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 வந்து இடத்த பிடிச்சிருக்காங்க. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. அது வேறு லெவலில் ஒரு செமையான ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்து நான் ஏடிஎம்கே பற்றி பேசிட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னிச்சையாக போட்டியிட்டார், சுயேட்சையில் போட்டிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்னிலை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது இடத்துக்கு வந்துட்டார். சுயேட்சையாக வந்து ஏடிஎம்கேவே பின்னாடி தள்ளி விட்டுட்டார். ஓகேங்களா. ஏடிஎம்கேவையே அப்புறம் சில இதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி விட்டு இவர் 2வது இடத்த பிடிச்ச விதம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்களை நான் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, நாம் தமிழர் கட்சி, அதாவது பல வருஷமாக அவங்க வந்து போட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பல இடங்களில் அவங்க தோற்றுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தோல்வியை சந்தித்தாலும் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் மக்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஓட்டு வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு ஊர் இண்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் இருக்கிற தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நோட்டா 2வது இடத்த பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து வந்துச்சு. மத்திய பிரதேச ஒட்டி இருக்கிற இண்டோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நோட்டா 2வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல அரசியலில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு.
ரொம்ப ஃபன்னாக வச்சு அடித்தது யாருன்னா நம்ம அண்ணாமலை அவர்களை தான். இதிலே எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜனை வந்து தோக்கடிச்சது தான். ஓகேங்களா, ரொம்ப ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கலில் ரொம்ப முக்கியமான இடத்த வகுத்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இடத்துல தோத்துட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுமாரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமும் அளிச்சிருந்தாலும் நம்ம தமிழ்நாடாகவே இருக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் நடந்தது. ஆனால் இந்த தமிழ்நாடாகவே இருக்கிறது இல்லை. அதையும் நான் இந்த இடத்துல ரியாலிட்டியாக சொல்கிறேன். ஏன்னா நான் சென்னையில் வசித்தப்ப சென்னைங்கிறது தமிழ்நாட்டுடைய என்னன்னா தலைநகரம் இல்லைங்களா. தமிழ் வளர்த்த மதுரையை வந்து தலைநகரமாக வச்சுருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாநிலத்தோடைய பார்டரில் இருக்கிற ஒரு ஊரை, அந்த ஊருன்னு அதுக்குன்னு ஊர் கிடையாது, அது மொத்தமாக சேர்த்து ஒரு தொகுப்பு. ஓகேங்களா, அதான் சென்னைன்னு ஒரு பேர் வச்சு இவங்க ஒன்று பண்ணி அது வந்து வேறு வழி இல்லை, சென்னையில் இருந்தால் தான் வாழ முடியும், சென்னை தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சென்னையிலேயே வச்சு இங்கே உள்ளூரில் பிழைக்க முடியாது, உள்ளூரில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை இவங்களே ஒன்று உருவாக்கி சென்னையில் தான் எல்லாருமே அங்கே போனால் அங்கே அது போய் குடிக்க தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை கொடுக்குற ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் வந்து வளர்க்க முடியலை. திராவிடம் சொல்லி ஒரு பேரை உருவாக்கி அந்த திராவிடம்ங்கிறது வந்து காலகாலமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல, காலகாலமாக திராவிடம்னு இருக்குது. ஆனால் திராவிடத்துக்குன்னு ஒரு இனம் அப்படின்னு யாரும் எந்த இடத்துலையும் குறிப்பிடுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு தொகுப்பு, ஒரு ஹப்பு மாதிரின்னு வச்சுங்களேன், ஹப்பு. ஓகேங்களா, 4 ஸ்டேட் இருந்தது, 4 மொழிக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து 4 மொழியில் மொத்தம் ஒரு 7-8 மொழி இருக்குது திராவிட மொழின்ட்டு. அதில் நம்ம ரொம்ப பரிச்சயமாக சொல்கிறது 4 மொழி தான். 4 மொழி மிஞ்சி போனால் 5 மொழி சொல்கிறோம், துளுவையும் சேர்த்துக்கிட்டா. அப்படி சேர்க்கும்போது திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சரை வந்து கல்ச்சராக மாற்றி அந்த கல்ச்சரை இன்ஃப்யூஸ் பண்ணி நமக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணி நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணி அதில் சிலர் வணிகத்துக்காக வந்தவங்கள நாளடைவில் அவங்க தமிழன் அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற வளங்களையும் நம்மக்கிட்டேருந்து அப்படியே பக்கத்துலேயே இருந்து நமக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரண்டிக்கிட்டு நம்மளை ஒரு பகடக்காயாக நம்மளோட அறியாமையை சரியாக பயன்படுத்தி பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, நம்மளை அடிமை மாதிரி வச்சு நம்மளுடைய குடும்பம் நமக்குன்னு இருக்கிற சில ஸ்பேஸை வந்து மொத்தமாக ஹோல்ட் பண்ணி அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. இது வந்து எந்த ஊரில் நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. சென்னையில் இதுவும் நடக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசுகிற மக்கள் தான் அது செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை, தமிழும் பேச தெரியும், எனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் அப்படின்னு ரெட்டை மொழியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, ரெட்டை நாக்கு வச்சுட்டு வாழ்கிற மக்கள் தான் இதை செய்கிறாங்க. அது நம்ம சென்னையில் தான் இடம்பெற்றிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஒரு அரசியல் உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அரசியல் இந்த ஆட்சியில் தான் அது வந்து ரொம்ப அம்பலமாக அது வெளில வருது. ஓகேங்களா, அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது ஓப்பனாக சொன்னால். ஓகேங்களா, புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இப்போ என்ன இருந்தாலும் பிஜேபி தான் ஆட்சி பிடிச்சிருச்சு. ஓகேங்களா, பிஜேபி தான். தாத்தா வராரு, தெரிக்க விட போகிறாரு, அலற விட போகிறாருன்னு இந்தியன் 2 கதரல்ஸ் அப்படிங்கிற சாங் வந்து இந்த இடத்துல கதறலாக போட போகிறோம். ஓகேங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா வடக்கன்ஸும் இந்த பாட்டை வந்து வைப் பண்ணுவானுங்க. வைப்பு சாதா வைப்பு இல்லை, பயங்கரமான வைப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்தியன் 2 இந்தியன் தாத்தாக்காக அந்த பாடல் போட்டாங்களே, ஆனால் அந்த இந்தியன் தாத்தாக்கு இல்லை, நம்ம நமோ தாத்தாக்கு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. வேறு பெரும்பான்மை இல்லைன்னா என்ன, கூட்டணியில் ஜெயிச்சிட்டாங்கல்ல. அந்த கூட்டணியில் ரெண்டு பேரை மட்டும் இங்கே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நிதிஷ்குமார் அவர்கள், இன்னொன்று வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள். 2 பேரையுமே திரும்பி நம்ம காங்கிரஸ் கூட்டணியோட இணைச்சிட்டா கூட இவங்க எதிர்கட்சியாக மாதிரி இவங்க ஸ்ட்ராங்காக வலுவாக ஆட்சி அமைச்சிட முடியுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நடந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். திரும்பி இன்னொரு பை எலெக்ஷன் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு, அரசியல் நிலவரத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக யாருமே இந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமான மொழியில் நான் வந்து இந்த இடத்துல பேசியிருக்கேன். ஓகேங்களா, நிறைய கட்சிக்காரங்களுக்கு இது கோவம் வரும், நிறைய பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்தும். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் ஜென்ரலான பர்ஸ்பெக்ஷனில் எல்லாருக்கும் புரிகிற வகையில் மக்களில் ஒருத்தனா நான் இந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறேன். ஓகேங்களா, உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.